நேரம் மக்கள்கிட்ட போனால் எல்லாம் ஃபெஸ்டிவல் மூடில் இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திகை தீபம், அப்புறம் திருப்பி கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அப்புறம் நியூ இயர் வரப்போகுது, இப்படி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் எல்லா இடத்துலையும் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து தாயா கொண்டாடுவாங்க. அதில் தான் சில பேர் உள்ள வந்து கையை விட்டு ஆட்டையை குழப்பாங்க. இப்படி ஆட்டையை குலைக்கிறவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தேவையா? கேட்டோம்ல, பதில் சொல்லியிருக்காங்கல்ல. இன்ன வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இல்லாமல் தான் இருந்துச்சு. நானும் இந்த இதில் பிறந்தவ. ஆனால் நாங்கள் இந்த ஊரில் பல நாளாக வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த கோயிலில் வந்து இவ்வளோ பிரச்சனை வரல. இப்போ தான் இந்த பிரச்சனை வருது. ஏன் வருது? இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் வந்தோம் போனோம். இப்போ என்ன திடீர்னு புதுசாக இல்லாத குழப்பங்கள் பண்ணுறாங்க. இது தவறு தான். எல்லா மதமும் ஒன்றா தான் வாழணும். ஐயப்பன் கோயிலில் நீங்கள் சொன்ன முஸ்லீமுக்கு இது இருக்குது. அதனால் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும். வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு சில அமைப்புகள் அவருடைய கட்சியை வளர்க்கின்ற ஒரே நோக்கத்துக்காக அவங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார்கள். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்னைக்குமே வந்து அரசியல் வந்து மதத்தை வச்சு கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வரவே கூடாதுங்கிறதான் நம்மளோட கருத்து. மக்களோட பொதுவான கருத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பொதுவான கருத்தை தான் இருக்கு. பொதுவாகவே வந்து மதமோ ஜாதி எது வச்சு பண்றது தவறு தான். இல்லை வேற ஏதாவது கருத்து இருக்கா? வேற கருத்து என்ன? எல்லா மக்களும் ஒன்றுங்கிற சமத்துவமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அவங்க மதத்தை அதையும் மதிக்கணும். நம்ம மதிக்கிற மாதிரி மற்ற மதங்கள் நம்மளுடைய நம்பிக்கையை வந்து மதிச்சாலே இந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். அனைத்து சமயம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் அது வந்து அரசியல் பண்ணுறது வந்து அரசியல்வாதிகள தான். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது அரசியல்வாதிகள தான். மக்கள்கிட்ட வந்து பிளவுபடுத்துன்றால எல்லா அரசியல்வாதியும் அதை தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியா நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கோம். எந்த இது இல்லை. அதை வந்து சில அரசியல் சூழ்நிலை தான் மாறுபட்டு காமிக்கிறாங்க. மனுஷங்க எல்லாருமே ஒன்று தான். ஆண் பெண் 2 பேர் தான். எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். என்னுடைய மதம் இப்போ நான் இருக்கிறேன்னா அது எனக்கு பெருசு, உங்களுடைய இது அது உங்களை சார்ந்தது. அதை நம்ம வந்து சமூகத்தில் கொண்டு வந்து பெருசாக பண்ணுறது தவறு தான். இந்த சாதி அந்த சாதி பார்க்குறவங்க கலவரம் வந்து உண்டாக்கி தான் இருக்காங்க. வந்து எந்த ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணாலே சமூகத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாரும் எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும். ஒரு இடத்துல இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும். எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் சாத்தியன்றது இப்போதைக்கு தெரியல. தான் வாழணும். ஆனால் இப்போ யாரும் அப்படி இருக்கலன்னு நினைக்கிறேன்.